ஒரு கேள்வி வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வாழ்ந்த, அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த நபி தோழர்கள் எல்லோரும் பைஅத் செய்திருப்பார்களா என்ற ஒரு கேள்வி வரும். இதற்கும் பதில் இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொன்னேன். மக்கா வெற்றியின் போது சரணடைந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பைஅத் செய்து இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஹந்தக் என்ற ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்திலே அந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் தங்களுடைய தோள்களிலே மண்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள். சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்திலே 2835வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. இந்த மண்களை தங்களுடைய தோள்களிலே சுமக்கக்கூடிய அந்த நபி தோழர்கள் எப்படி சொல்லிக்கொண்டு சுமந்தார்கள் என்றால், நஹ்னுல் லதீன பாயஉ முஹம்மதா, நாங்கள் எல்லாம், நான் என்று சொல்லவில்லை, ஒரு சஹாபி நான் பைஅத் செய்தேன் என்று சொல்லவில்லை, அந்த எல்லா சஹாபாக்களும் ஆயிரக்கணக்கான நபி தோழர்கள் அந்த இடத்திலே கூடிதான் அந்த வேலையை செய்கிறார்கள். மதீனாவை சுற்றி அவர்கள் அகழி தோண்டுகிறார்கள். அந்த தோண்டக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே மண்களை சுமந்து கொண்டு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நஹ்னுல் லதீன பாயஉ முஹம்மதா, நாங்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஅத் செய்திருக்கிறவர்கள். எதன் அடிப்படையில் நாங்கள் பைஅத் செய்தோம் என்றால், அலல் இஸ்லாமி மா பகீனா அபதா, நாங்கள் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் இந்த இஸ்லாத்தின் அடிப்படையிலே நடப்போம் என்று இந்த இஸ்லாத்திற்கான அந்த பைஅத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லி சொல்லி அந்த மண்களை சுமந்தார்கள் என்ற செய்தி தெளிவான ஆதாரமாக இருக்கிறது. அந்த ஹந்தக் யுத்தத்திலே முழு காபிர்களும் ஒன்று சேர்ந்த யுத்தத்திலே முழு முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்திருக்க மாட்டார்களா? எல்லா முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்திருந்தார்கள். எல்லோரும் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு கவிதை தான் இது. நாங்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே பைஅத் செய்திருக்கிறோம். எல்லா சஹாபாக்களும் சாட்சி சொல்லுகிறார்கள். எதன் அடிப்படையிலே நாங்கள் பைஅத் செய்திருக்கிறோம் என்றால், அலல் இஸ்லாம், இஸ்லாத்தின் அடிப்படையிலே நாங்கள் பைஅத் செய்திருக்கிறோம்.